Hi friends, welcome to our channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் புட்டு மாவு நம்ம வீட்டிலே எப்படி மிக்சியில் அரைச்சி அப்புறம் நம்ம பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஃபேனுக்கு அடியிலே நம்ம அதை வந்து காய வச்சுக்கணும். நல்லா அதனுடைய ஈரவெல்லாம் போயிருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு காஞ்சா போதும். அதனால் ஒரு ஃபேனுக்கு அடியில் ஒரு 20 நிமிஷம் மட்டும் காஞ்சா நமக்கு கரெக்டான இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி என் கையில் ஒட்டியிருக்கு, தண்ணியும் சேர்த்து ஒட்டியிருக்கு. நம்ம 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து தண்ணி ஒட்டக்கூடாது, ஆனால் அரிசி கையில் ஒட்டியிருக்கணும். இந்த தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம வந்து இதை மிக்சியில் வந்து அரைச்சிக்கிடலாம். இது கூடயே நான் வந்து 2-3 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கிடலாம். ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் எடுத்துருக்க அரிசியோட குவான்டிட்டி பொறுத்து ஏலக்காய் சேர்த்து அரைச்சி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும். புட்டுக்கு கொஞ்சம் நரன்னு இருந்தால் ஓகே தான். ரொம்ப நரன்னு இருந்துச்சுன்னா சலிச்சிட்டு திருப்பி அந்த குருணையை அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து நம்ம நார்மலாக புட்டுக்கெலாம் நம்ம தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைகிற மாதிரி இது கூடயும் பிசைய வேண்டிதான். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. இதை மாதிரி கையில் நம்ம பிடிச்சோன்னா பிடிக்க வரணும். அந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து புட்டுக்கு வந்து மாவு கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வர்றதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கைட்டை வந்து நல்லா நம்ம கட்டியெல்லாம் உதுத்து விடணும். நல்லா எல்லா பக்கமும் ஈரப்பதம் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி தெளித்து ரெடி பண்ணிட்டு இதை மாதிரி கையில் பிடிச்சி எடுத்தோன்னா பிடிக்க வரணும். சேம் டைம் நம்ம அதை உடச்சி விட்டோன்னா உதிர்ந்துடணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பிடிக்கிறேன், எனக்கு அந்த நல்லா பிடிக்க வருது. உதுக்கும் போதும் ஈஸியாக உதுக்க வருது. இதுதான் கரெக்டான நமக்கு புட்டுக்கு மாவு பிசைகிற ஸ்டேஜ். இப்போ வந்து குட்டி குட்டியாக இருக்கிற அந்த உருண்டைகளெல்லாம் உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இலக்காவும் போட்டிருக்கிறதுனால சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இந்த புட்டுக்குள்ளெல்லாம் போட்டுக்கலாம். எப்போவுமே புட்டுக்குள்ளே கீழே வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டுட்டு அப்புறம் மாவு போட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்டீம்லாம் நல்லா கீழேருந்து மாவுக்குள்ளெல்லாம் வரும். மாவு ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டோம்னா ஒரு வேளை அதை வந்து அந்த ஹோல்ஸ்லாம் அடைச்சிட்டுனா நமக்கு மேலே வந்து அந்த ஸ்டீம் அவ்வளோ வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் தேங்காய் துருவல் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்து அவிக்க வேண்டியதான். ஒருவேளை புட்டு மேக்கர் இல்லைன்னா நார்மல் இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் ஒரு காட்டன் துணியில் இந்த மாவை அப்படியே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்த வேண்டியதான். இப்போ வெந்துட்டு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஒரு 3 to 4 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ வந்து மாவு கொஞ்சமாக எடுத்து இதை மாதிரி கையில் அழுத்தி பார்த்தோன்னா அது மாதிரி திரண்டு வந்துச்சுன்னா மாவு வெந்துட்டுன்னு அர்த்தம். இது மாதிரி திரண்டு வராமல் அப்படியே மாவாக இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். நம்ம வந்து நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம புட்டுக்குள்ளே மாவு வச்சு வைக்கணும். அவ்வளோதான். சூப்பராக நமக்கு வந்து அரிசி புட்டு ரெடி ஆகிட்டு சுகரும் தேங்காய் துருவலும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி செஞ்சதுனால இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக கடையில் இதுக்குன்னு நம்ம பைசா போட்டு நம்ம புட்டு மாவு வாங்கணும்னு தேவையில்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.